இந்தியாவிலேயே ஒரு பெரிய கட்சியில் எனக்கு மாநில துணை செயலாளர் கொடுத்துருக்காங்க. இதோட எனக்கு இப்போ செயலாளர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு போதும் என்ற மனமே அப்படிங்கிற மாதிரி துணை செயலாளரே கொடுத்துட்டாங்க. எங்கேருந்து இந்த புள்ளி ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். பரம்பரையாக திமுக கட்சிக்காரங்க மகளிர் அணினா மகளிர் தான் தலைவரா இருக்கணும், மற்ற அணிகளுக்கு ஏன் மகளிர் இருக்க மாட்டேங்க? ஆனா கனிமொழி அக்கா பாத்தீங்க அப்படின்னா, ஏன் சமத்துவம் சமூக நீதி தானே நம்ம கட்சி, நீங்க போடலாங்கன்னா அப்படின்னு சொன்ன உடனே ஆமா நான் சமூக நீதி நாயகன் தானா அப்படின்னு சொல்லி மீறி ஒரு படி மேல என்னை உட்கார வச்சிருக்காங்க தலைவர் அவர்கள். இதே ஒரு வாயடைப்புக்கான ஒரு விஷயம்தான். ஓகே, வாயை அடைச்சிட்டு வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா இருக்கட்டும், இல்லை பெண்களுக்கு எதிரான வன்முறைகளா இருக்கட்டும், இதெல்லாமே இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து சரியே கிடையாது. அதுவும் பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு அப்படின்னு குறிப்பா சொல்றாங்கல்ல, அது எல்லாமே போய் பிங்கம். ஆனா இப்ப இந்த நேரம் ஓகே, திமுக அதிமுக மாறி மாறி வாக்களிச்சிட்டோம், ஒரு மாற்று வாக்களிச்சுதான் பார்ப்போமே. 99 விழுக்காடு விவசாயிகளாக தமிழ்நாட்டில் இருந்து இன்னைக்கு நம்ம 99 விழுக்காடு படித்த நபர்களாக நம்ம திகழ்ந்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னா இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த திராவிட இயக்கங்கள் தான் கொண்டு வந்தது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்தவர் திமுகவினுடைய மாணவர் அணி செயலாளர் திருமிகு வீரமணி அவர்கள் இருந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். திமுகவினுடைய மாணவர் அணி துணை செயலாளராக இருந்து இன்னைக்கு மாணவர் அணி செயலாளராக மாற்றப்பட்டிருக்கீங்க. அதுவும் திமுகவினுடைய முதல் பெண் மாணவர் அணி செயலாளர். எப்படி ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி? யார் இந்த வீரமணி? முதல்ல பெரியார் மாவட்டம்னு நம்ம ஈரோடு மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வந்திருக்க பொண்ணு தான் நான். ஆரம்ப காலத்தில் இருந்தே 1950 இருந்தே தாத்தா ஒன்றிய பிரதிநிதியாக அரவக்குறிச்சி தொகுதி, அப்போ கரூர் தாலுக்கா, அது அங்கே திமுக பரம்பரை. நாங்கள் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்களே, நாங்கள் எல்லாம் பரம்பரையாக திமுக கட்சிக்காரங்க. ஸோ அப்பா அதில் பெரியாரிஸ்டாக ரொம்ப கருத்து வாங்கி மாவட்ட செயலாளராக தீக்கால 10 ஆண்டு மாவட்ட தலைவராக இருந்தாங்க. இப்போ திவிகால மாநில அமைப்பு செயலாளராக இருக்காரு. அவர் வழி வந்த பொண்ணு தான் கழக தீகா ஆசிரியர் வீரமணி அவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய பெயர் காரணம் தான் என்னுடைய பெயரும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும்ல, என்னதான் பாரம்பரியமா திமுக தீகா இப்படின்ட்டு ஒரு திராவிடியன் ஐடியாலஜியோட இருந்தாலுமே நமக்கு திமுக மேலேயோ இல்லை தீகா மேலேயோ ஒரு பற்று வர்றதுக்கு, அந்த திராவிடன் ஐடியாலஜியை எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கணும்ல, அது எங்க இருந்து தொடங்குச்சு? இல்லை, நீங்க சொல்றது மாதிரி இப்போ ஹிந்து கோயிலுக்கு போய் பழகினவங்க சாமி எப்படி கும்பிடணும் ஹிந்து கோயில்ல, கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா அங்க போய் எப்படி ஜபம் பண்ணணும் அப்படின்னு எப்படி தெரியுதோ, அதே மாதிரி எதுவுமே இல்லாமையே ஆரம்ப காலத்துல இருந்து வளர்ந்த பொண்ணு எப்படி சாமி கும்பிடணும் என்னங்கிறது தெரியாம வளர்ந்தது. அது அப்படியே என்னோட ஜேர்னி போச்சு. என்னோட மேரேஜ் லைஃப்பும் அப்படியே தான் போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐடியாலஜிய பெரியார் கொள்கைகள் நான் படிச்சிருக்கேன். நிறைய சின்ன வயசுல இருந்து அப்பெல்லாம் மாநாட்டுல தொட்டில் கட்டி மாநாடுகள் நடக்கும், பெரியாருடைய மாநாடு. அந்த மாதிரி மாநாடுகள்ல பேரணிகள்ல நான் கலந்துக்கிட்ட சின்ன வயசான பொண்ணு. அப்புறம் அந்த பெரியாருடைய தீர்மானங்களை கலைஞர் தான் அதை எல்லாமே சட்ட வடிவமாக்கினாரு அப்படின்னு நான் அதை படிச்சு தெரிஞ்சுக்கும் பொழுது, அப்போ பெரியாருடைய பற்றாளராக இருந்த அந்த ஐடியாலஜில இருந்து வந்த பொண்ணு அப்போ தீகால இருந்து நம்ம திமுகல பயணிக்கணும் அப்படிங்கிற முடிவு கலைஞரை பற்றி படிக்கும் பொழுதுதான்
திமுக இணையனும் பெரியாருடைய கொள்கைகளை நிறைவேற்றிய திட்டங்களாக கொண்டு வந்த கலைஞர் ஆரம்பித்த அந்த கலைஞர் வழி நின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நன்றி கடனாக அதுல பயணிக்கணும் அப்படிங்கறதுக்காக திமுக இணைந்தேன். ஓகே, எதிர்பார்த்தீங்களா நான் திடீர்னு மாணவரணி செயலாளர் அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க? சர்ப்ரைஸான ஒரு விஷயம். ஓகே, நான் இது ஒரு எல்லளவும் நான் இதை நினைக்கவே இல்லை. திடீர்னு தலைமை இந்த மாதிரியான ஒரு பெரும் பொறுப்பை, அதுவும் வரலாற்று மிகு ஒரு பொறுப்பு, முதல் பெண் செயலாளர் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒண்ணு. கடுமையா வந்து நம்ம கழக திமுக வந்து கொடுக்கக்கூடிய பணிகள் எப்பயுமே வந்து இப்போ வேடச்சந்தூர் தொகுதி பார்வையாளராக கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் அப்சர்வரா தொகுதி பார்வையாளராக இந்த ஓராண்டு 1.5 ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னா கழகம் கொடுக்கக்கூடிய பணிகள் தமிழ்நாட்டில் டாப் 5க்குள்ளார எங்கள் தொகுதியை கொண்டு வந்துடுவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரும் பயிற்சி கொடுத்துருக்காங்க திமுக அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மாணவர் அணியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த அந்த ஜோன், மண்டலத்துக்கு ஒரு துணை செயலாளருக்கு ஒரு ஜோன் கொடுப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தது தான். கழகம் வந்து இதை தொடர்ந்து நான் எங்களுடைய கழக தலைவர் அதை கண்காணிச்சிட்டு இருந்துட்டு இப்படி ஒரு வாய்ப்பு இந்த நேரத்துல எனக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. அதுவும் தேர்தல் நெருக்கத்துல நிறைய பல அழுத்தங்கள் இருக்கும், நிறைய மாநாடுகள் பிரச்சாரங்கள் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். எப்படி சமாளிக்க போறீங்கன்னு நினைக்கிறீங்க இது எல்லாத்தையும்? இல்ல, தேர்தல் அழுத்தங்கள் அப்படிங்கிறது எல்லா வியூகங்களும் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே வகுத்துருவாங்க. நாங்க அவரை பின்தொடர்ந்து போனோம் அப்படின்னாலே போதும். ரொம்ப அழகாக அவங்க வந்து தமிழ் வெல்லும் பெண்கள் அப்படின்னு 2 மாநாடு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் மகளிர் படை அப்படின்னு வீடு தோறும் வந்து ஒரு பூத்தில் இருக்கவங்க 20 வீடுகள் தினம் சந்திக்கணும் அப்படிங்கிறது போட்டுட்டாங்க. நான் மாணவர் அணிக்கு அப்பாற்பட்டு தேர்தல் பார்வையாளரும் பொறுப்பாளராக இருந்தனால எப்படி அவருடைய தேர்தல் வியூகம், மக்களை எப்படி சந்திக்கணும், தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை வந்து திமுக முடிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டாக போன ஜூலைலேருந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஆண்டு காலமே ஆக போகுது. நாங்கள் மக்களை சந்திச்சு பிரச்சாரம்லாம் முடிச்சு மக்கள் வந்து முழுக்க முழுக்க தேர்தலில் வந்து திமுக தான் வெற்றி அடைய போகுது அப்படிங்கிற வெற்றிக்கணியை அறுவடை செய்யறதுக்கு நாங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மகளிரை சுத்தியே நிறைய பிரச்சாரங்களா இருக்கட்டும், மகளுடைய வாக்கை யாரு கவர்றது அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல மேனிஃபெஸ்டோ முதற்கொண்டு தேர்தல் வாக்குறுதிகள் அறிக்கைகள் அப்படின்ட்டு மகளிரை சுத்தியே இந்த தேர்தல் இருக்கிறதா இருக்கு. அது எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க திமுக? இல்ல, அது வந்து எங்க இருந்து இந்த புள்ளி ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இது தேர்தல் நெருங்குது அப்படிங்கிறதுக்காக அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் இப்போதான் இதை கையில் எடுத்திருக்காங்க. ஆனா 2021ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்தவுடன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்துல இருந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே மகளிருக்கான நலத்திட்டங்களா இருக்கும். விடியல் பேருந்து, கலைஞர் மகளிர் உரிமை தொகையாகட்டும், ஒரு வீடு மனை வந்து பார்த்தீங்க அது பெண்கள் இதில் அப்படின்னா அதுக்கு ஒரு சலுகை கொடுக்கறதாகட்டும், தோழி விடுதி, புதுமை பெண் திட்டம், அதுக்கப்புறம் தான் தமிழ் புதல்வன்லாம் வந்தது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபார் லேடிஸ் அப்படிங்கிறது 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து கழக தலைவர் தீர்மானிச்சிட்டார். யாரு எப்படி தேர்தல் வியூகம் வகுக்கணுங்கிறதையே வகுத்து வச்சவர் தான் வந்து எங்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஸோ அதை தொட்டு இவரை பின்பற்றக்கூடியவர்களாக இன்னைக்கு பெண்களுக்கு நலத்திட்டம் நாங்க 2000 ரூபா கொடுக்குறோம், 2500 ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் யார் வகுத்து வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா எங்களுடைய பிராண்ட் MK ஸ்டாலின் அவர்கள் தான். ஓகே, அண்ட் இப்ப மாணவரணி செயலாளரா பொறுப்பேற்றதுல இருந்து உங்களுடைய பங்களிப்பு இந்த தேர்தலையும் இல்ல கட்சிக்கும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன சவால்கள் கண் முன்னாடி இருக்கிறதா பார்க்குறீங்க? இல்ல, இதுல பாத்தீங்க அப்படின்னா மாணவரணி என்ன பங்குகள் வகிக்கும் இந்த தேர்தல் பணியாக தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஏன்னா தேர்தல் நெருங்கிடுச்சு. இன்னும் 40 நாள் நாங்கள் தேர்தலை மட்டும்தான் வந்து உற்று நோக்கி நாங்கள் எங்களுடைய பயணம் இருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர் அணி நிர்வாகிகள், மாவட்ட, மாநகர, ஒன்றிய, பகுதி கழக, பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து தாய் கழகத்தோடு இணைந்து தேர்தல் பணியாற்ற போகிறோம். அதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா BLA 2 BLCயாக இருக்காங்க. பூத்து 5 பூத்துக்கு ஒரு பொறுப்பாளராக இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து திமுகவின் சாதனைகளை எடுத்து சொல்லக்கூடிய, அதில் கைத்தேர்ந்தவர்களாக இருக்காங்க, மக்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடியவர்களாக.
அவங்க எல்லாம் வந்து மாவட்ட கழகத்தோடு சேர்ந்து அந்த பணியாற்ற போகிறாங்க. மற்றும் மாணவர் அணியில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு துணை அமைப்பாளர் வந்து சமூக வலைத்தள பொறுப்பாளராக அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அவங்க மூலமாக இன்னும் சமூக வலைத்தளத்தில் வந்து மக்களை சந்திக்க, அதுவும் இளைய தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா, எக்ஸ் இதில் தான் இருக்காங்க. அவங்கள எல்லாம் ஈர்க்கும் வகையில் எங்களுடைய தலைவரின் சாதனைகளை எடுத்து சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் இப்போ சமீப காலத்தில் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை பெண்களுக்கு எதிரான வன்முறைகளாக இருக்கட்டும், இதெல்லாமே இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து சரியே கிடையாது. அதுவும் பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு அப்படின்னு குறிப்பாக சொல்கிறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெண்ணா பேசலாமே நம்ம இதை. அது எல்லாமே போய் பின்பம். ஆக்சுவலாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்கவே குறைச்சலாக தான் இருக்குது. படிப்படியாக குறைந்துட்டு வந்துட்டுருக்கு. அந்த பெர்சன்டேஜும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களுக்கு தவிர்த்து நம்ம மாநிலங்களில் அப்படிங்கிறப்போ வந்து அதெல்லாம் குறைந்து தான் இருக்குது. இந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறவங்க அவங்க வீட்டில் போய் பார்க்கணும். அவங்க வீட்டில் அவங்களுடைய மனைவியை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களுடைய மகளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க முதல்ல அவங்க வீட்டில் ஒழுக்கமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு வெளியில் இருக்க கட்சிகளை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். ஆனால் திமுக தொடர்ந்து, ஏன்னா ஒரு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நடக்காம சொல்லல, பிரச்சனைகளை பார்க்கறதுனால தானே சொல்றாங்க, நடக்கிறதுனால குறைந்திருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய டிஷர்ட்லேயே 1098 அப்படிங்கிற அந்த எண், அவங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் குழந்தைங்க அப்படின்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் கூப்பிடுங்க அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு அதை கொடுத்து குழந்தைங்களுடைய பாதுகாப்பை அந்த இடத்துல உறுதி பண்ணுறாரு. அதே மாதிரி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பொறுத்துறதாகட்டும், இரவுகளில் பெட்ரோல் ஆகட்டும், மகளிர் காவல் நிலையங்களில் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது. வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய மகளிர்லாம் கூட மற்ற அவங்களுடைய சொந்த மாநிலங்களில் இருக்கிறத விட இங்கே நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சில கட்சிகள் வந்து அவங்க அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திமுக அரசின் மீது ஒரு பொய் பின்பத்தை உண்டாக்குறாங்க. நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள் குறைந்திருக்குன்னு சொல்றீங்க, ஆனால் நடக்காம இல்லை, நடக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? இல்லை, உடனடியாக அதுக்கு வந்து விசாரணை நடக்குது. இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மாணவி உயிரிழந்த அந்த மாணவி வீட்டுக்கும் இம்மீடியட்டாக கனிமொழி அக்காவை போய் சந்திச்சு அவங்களுக்கு அந்த உண்டான நடவடிக்கைகள் விரைந்து எடுக்கப்படும் அப்படின்னு. ஏன்னா ஒரு சிலர் மாதிரி நாங்கள் டிவியில் பார்த்தோம், எங்களுக்கு தெரியல அப்படின்னு நாங்கள் எஸ்கேப் ஆகக்கூடிய கட்சிகள் எல்லாம் எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய கழக தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக அதுக்கு வந்து தார்மீக பொறுப்பேற்று நடந்தது தப்புதாமா, நடந்திருக்க கூடாது, இது நடக்காமல் இனி நாங்கள் பார்த்துக்குவோம், இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அதை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். தேர்தல் நெருக்கத்தில் இந்த ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் இந்த பொறுப்பு கொடுத்தாங்களா, இல்லை திடீர்னு சர்ப்ரைஸாக தான் கேட்டீங்களா? இல்லை, ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம், எதிர்பார்க்காத ஒரு. எப்படி தெரிய வந்தது? யார் மூலமா தெரிய வந்தது? இல்லை, எனக்கு ஒரே ஒரு கால் மட்டும்தான் வந்தது. நீங்கள் மாநிலம் முழுக்க எல்லா மாவட்டங்களுக்கும் போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டாங்க. எதுக்கு கேட்குறாங்க என்னன்னு தெரியல. அன்று இரவு வந்து இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. தொடர்ந்து நான் வந்து மாணவர் அணியில் தென் மாவட்டங்களில் ஒரு 11 மாவட்டம் பார்த்தேன். மறுபடியும் கிருஷ்ணகிரி, ஹொசூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், இந்த பக்கம் வந்து ஒரு 10 மாவட்டங்கள் பார்த்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் கவர் பண்ணது தான். ரொம்ப டீப் சவுத்து தான் நான் போனதில்லை. ஸோ இது எனக்கு ஒன்றும் புதுசும் கிடையாது. 4 ஆண்டுகளாக தேர்தல் பணியாற்றுறதுனால திண்டுக்கல் போயிட்டு வந்துட்டு ஸோ சுற்றுப்பயணத்திலேயே தான் இருக்கோம். கூடுதலாக கொஞ்சம் ஆடாக போகுது அப்படின்னு நான் நினச்சேன். பட் இந்த மாதிரி ஒரு திடீர் சர்ப்ரைஸு, அதுவும் வரலாற்று சிறப்புமிக்க திமுகவில் 75 ஆண்டு காலத்தில் இந்தியாவிலேயே ஒரு 3வது பெரும் கட்சியில் எனக்கு இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு கொடுத்த தலைவருக்கு இந்த நேரத்தில் எங்கள் துணை முதல்வர், இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கு உதயண்ணாவுக்கும், கனிமொழி அக்கா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சு போகிறேன். அந்த தலைவர்கிட்ட வந்து நீங்கள் எண்ணம் போல் உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய மாணவர் அணி பணி இருக்கும், உங்களுடைய மனம் அறிந்து நாங்கள் பணியாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? இப்போ நேரில் மீட் பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு இந்த மொமெண்ட்? லைக் என்ன சொன்னாரு? இல்லை, வார்த்தையே அடைச்சிருச்சு. ஓகே.
ரொம்ப சிரிச்சுட்டு அவருடைய பார்வையில பெரும் நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு உணர்வு தான் எனக்கு வந்தது. வாயடைச்சு போய் தான் இருந்தேன். ஏன்னா நான் வந்து அதிகம் எனக்கு பேச தெரியாது. ஆனால் வேலை நல்லா செய்வேன். ஃபீல்டு ஒர்க்கு அப்படின்னா எனக்கு பிடிக்கும். ஸோ ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். கழக தலைவருக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய நாடாளுமன்ற வீரமங்கை கனிமொழி அக்காவை சந்தித்தோம். அப்போ வந்துட்டு எல்லா துணை செயலாளர்களோட சந்திச்சுட்டு அக்காட்ட வந்து ஒரு ஹக்கு கேட்டேன். அக்கா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஹக் கொடுத்துட்டு வந்து நீ வந்து ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஆண்கள் நிறைந்த இந்த அரசியலில் ஒரு பெரும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா மகளிர் அணியை தாண்டி ஒரு அணிக்கு செயலாளர் அப்படிங்கிறது ரொம்ப பெரும் சிரமத்திற்கு பிறகு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து அக்காவுக்கு நன்றி தெரிவிக்கணும், அவங்களுடைய அன்பு பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹக் மட்டும் கேட்டேன். அக்கா வந்துட்டு ஒரு ஹக் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஆனா அது வேலிடான ஒரு பாயிண்ட் இல்ல. மகளிர் அணினா மகளிர் தான் தலைவரா இருக்கணும், மற்ற அணிகளுக்கு ஏன் மகளிர் இருக்க மாட்டேங்கிறாங்க? அந்த கேள்வி உங்களுக்கு என்னைக்காவது இருந்திருக்கா? இல்லை, இருந்தது இல்லை. நான் ஒரு சில நேரங்கள் எல்லாம் வந்து அணி செயலாளர் நீங்க ஆவீங்க அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் அப்போ கூட வந்துட்டு ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. ஆனால் கனிமொழி அக்கா பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் சமத்துவம் சமூக நீதி தானே நம்ம கட்சி, நீங்கள் போடலாங்கன்னா அப்படின்னு சொன்ன உடனே தலைவர் அவர்கள் வந்து ஆமாம் நான் சமூக நீதி நாயகன் தானா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஸ்பார்க்கு தான் வைங்களேன். தலைவர் உடனே இம்மீடியட்டாக வந்து தங்கச்சி சொன்ன உடனே அண்ணன் வந்து செய்து காட்டுவேன் அப்படின்னு செஞ்சிருக்காங்க. இட்ஸ் a very big thing. ஓகே, லைக் அந்த இடத்துல அவங்களுடைய உந்துதலும் இருந்திருக்கு. அந்த இடத்துல அந்த பெண்களுக்கான உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு. ஆமா ஆமா, ஒரு பெண் ரெப்ரசன்டேட்டிவ் தானே இன்னொரு பெண்ணுக்கு குரல் கொடுப்பாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்க தலைவர் எல்லா பெண்களுக்கும் வந்து செய்யணும்னு நினைச்சாரு. பட் அதுக்கு ஒரு நேர காலம் அப்படின்னு இப்பதான் அமைந்திருக்குன்னு. ஓகே ஓகே, ஸோ வேற ஏதாவது இன்சிடென்ட்ஸ், ஓகே இந்த இடத்துல நான் ரொம்ப வாயடிச்சு போயிட்டேன் அப்படின்ற இன்சிடென்ட்ஸ் இது வரைக்கும் உங்களுடைய க்ரோத்ல கரியர்ல இருந்திருக்கா? லைக் இதை விட பெருசா அந்த மாதிரி? இல்லை இல்லை, ஆக்சுவலா முன்பு இருந்தே நான் சொல்லுவேன், நீங்க வேற ஏதாவது பொறுப்பு வாங்குவீங்களா அப்படின்ட்டுலாம் கேட்குறப்ப, எங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய கட்சியில் எனக்கு மாநில துணை செயலாளர் கொடுத்துருக்காங்க. இதோட எனக்கு இப்போ செயலாளர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு போதும் என்ற மனமே அப்படிங்கிற மாதிரி துணை செயலாளரே கொடுத்துட்டாங்க. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் ஒரு அமைச்சருக்கு ஈக்குவலா, மாவட்ட செயலாளர்களுக்கு ஈக்குவலா எனக்கும் ஒரு சேரை போட்டு ஸ்டேஜ்ல உட்கார வைக்கிறாங்க. இதுவே போதுமானதாக இருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக தான் கருதிட்டு இருந்தேன். ஆனா அதுவும் மீறி ஒரு படி மேல என்னை உட்கார வச்சிருக்காங்க தலைவர் அவர்கள். இதே வந்து ஒரு வாயடைப்புக்கான ஒரு விஷயம்தான். வாயை அடைச்சிட்டு வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மாணவர் அணி, இளைஞர் அணி, இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் அதிகமா நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அணி. இதை எப்படி டேக்கிள் பண்ண போறோம்? ஏன்னா இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், யங்ஸ்டர்ஸ் அப்படின்றவங்க திமுகவில் மட்டும் கிடையாது, தாவேகாவை நோக்கி போறாங்க, நாம் தமிழர் கட்சியை நோக்கி போறாங்க, விசிகாவில் இருக்காங்க, அதிமுகவிலையும் கணிசமா இருக்காங்க. அப்படின்னும் போது இப்ப இந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு அரசியல் மயப்படுத்துறதுக்காக என்ன பண்ண போறீங்க? அந்த மாணவர்களை எப்படி வழிநடத்த போறீங்க? இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து ஒரு குத்து மதிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம். எங்களுடைய திமுகவில் தான் அதிகப்படியான இளைஞர்கள் இருக்காங்க. குத்து மதிப்பான கிடையாது, எல்லா இடத்துலையுமே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே. இருக்காங்க. ஆனால் எங்களுடைய இளம் தலைவர் உதயண்ணா மீது ஈர்ப்பு கொண்டு திமுகவில் தான் அதிகப்படியான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு உதாரணமாக தான் மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக அது பார்த்தீங்க அப்படின்னா மாநாடு போல இருந்த ஒரு சந்திப்பு, பூத் லெவல் வரைக்கும், அது ரூட் வரைக்கும் இறங்கி வந்து வேலை செஞ்சுருக்காரு எங்கள் உதயண்ணா. ஸோ எங்களுடைய கட்சியில் தான் வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு நான் அடித்து சொல்லுவேன். பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பொய் பின்பம். இப்போ புதுசாக வந்த நடிகர் இல்லை டைரக்டரு அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான் வந்து ஒரு 35 வரைக்கும் அப்படியே ஒரு கொள்கை பிடிப்பு அல்லாத ஒரு வெற்று பதறுகள் வேணா அங்கே போய் காத்தடிச்சு அங்கே விழுந்திருக்கலாம். என்னைக்கு அவங்க ஒரு குடும்பம் குழந்தை குட்டின்னு உட்கார்றப்போ
எது சரியான வழிகாட்டுதலோட போயிட்டு இருக்க கட்சி, நம்ம குடும்பத்துக்கு எது வந்து நல்லது அப்படின்னு அவங்களுடைய குழந்தைங்களை படிக்க வைக்க ஆரம்பிப்பாங்க பாருங்க. அப்பதான் அவங்களுக்கே புரியும் இதுதான் உண்மை அப்படின்னு. குழந்தைங்க படிக்கிறப்பதான் இந்த வெற்றுப்பதர்களுக்கெல்லாம் படிப்பறிவே ஏறும்னு நினைக்கிறேன். அவங்க அப்ப புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியில வராங்க. இது அந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வந்து. ஆனா இப்ப இந்த நேரம் ஓகே, திமுக அதிமுக மாறி மாறி வாக்களிச்சிட்டோம், ஒரு மாற்று வாக்களிச்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கணிசமா நம்ம பார்க்கிறோம். அந்த இளைஞர்கள் தான் பின்தொடர்ந்து ஓடுறதா இருக்கட்டும் இப்படிலாம் இருக்காங்க. எப்படி அரசியல் நெறிப்படுத்த போறீங்க அவங்க எல்லாரையும் கேட்கிறேன். மாற்றம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினலா என்ன மாற்றம் வேண்டும்? 99 விழுக்காடு விவசாயிகளாக தமிழ்நாட்டுல இருந்து இன்னைக்கு நம்ம 99 விழுக்காடு படித்த நபர்களாக நம்ம திகழ்ந்துகிட்டு வர்றோம் அப்படின்னா இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த திராவிட இயக்கங்கள் தான் கொண்டு வந்தது. 1921 பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எங்கேயுமே பெண்களுக்கு ஓட்டுரிமைங்கிறதே கிடையாது. முதல்ல நம்ம நீதி கட்சி ஆட்சி அமைந்த பிறகு ஜனவரி மாதம் ஆட்சி அமைது, மார்ச் மாதம் தீர்மானம் போடுறாங்க. 1921 மார்ச் மாதம் தீர்மானம் போட்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை கொண்டு வராங்க. ஓட்டுரிமை இங்க தமிழ்நாட்டுல கொண்டு வந்ததுக்கு பிறகு 3 ஆண்டு கழித்து தான் இந்தியா முழுக்கவே ஓட்டு கொண்டு வராங்க. இது மாற்றம் எங்க இருந்து வருதுன்னா நீதி கட்சிங்கிறது அந்த திராவிட இயக்கங்கள்ல இருந்து தான் வருது. அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் அதுக்கப்புறம் படிக்கணும் அப்படிங்கிற மாற்றத்தை கொண்டு வராங்க. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு பெரியார் சொன்னதை சட்ட வடிவமா கொண்டு வந்து கலைஞர் அந்த மாற்றத்தை கொண்டு வர்றார். பெண்களுக்கு பொருளாதார விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுல பேசிக் வந்து கலைஞர் பலதும் வந்து சுய உதவிக்குழு இதெல்லாம் போட்டாங்க. பெண் காவல் நிலையங்கள் இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லாத நேரத்துல பெண் காவலர்கள்னு அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அரசியல்ல 33 விழுக்காடு ஆகட்டும், உள்ளாட்சிகள்ல 50 விழுக்காடு ஆகட்டும், இதெல்லாம் தான் மாற்றம். நீங்க எதை மாற்றம்ங்கிறீங்க? துணிமணி மாத்திக்கிறதா, இல்ல பக்கத்து தெருவுல போய் குடி போகிறதா, இதுவா மாற்றம்? இல்ல எது மாற்றங்கிறீங்க? ஓட்டை குத்தி போட்டுட்டா வந்து மாத்தி போடணும் அப்படிங்கிற ட்ரெஸ் மாத்துற மாதிரி நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு சாரி கட்டுறோம், நாளைக்கு சுடிதார் போடுறோம், அதுவா மாற்றம்? நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? நம்மளுடைய தாத்தா பாட்டி கை நாட்டாக இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம வந்து டபுள் டிகிரி படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதுதானே மாற்றம், உண்மையான மாற்றம். யாருடைய தாத்தா பாட்டிகள் எல்லாரும் வந்து டிகிரி முடிச்சவங்களா இருக்காங்க, பள்ளிக்கு போகாத 4வது படிச்சவங்க இப்படிதானே இருக்காங்க. ஸோ இந்த ஒரிஜினல் மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் படிப்படியாக கலைஞர் கொண்டு வந்தார். அந்த கொள்கை வழி நின்ற எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப தொடர்ந்து அவருடைய திட்டங்கள்னால இப்போ படிப்பு அந்த நீங்க எப்படியாவது படிச்சிருங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், படிச்சா மட்டும் போதும், நான் உங்க வாழ்க்கையை நாங்க தீர்மானிக்கிறோம். ஏன்னா தொழில் புரிந்துணர்வுகள் போடுறாங்க. எங்க இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸை உள்ள கொண்டு வராங்க. ஒரே இடத்துல வந்து நீங்க இப்ப பெங்களூர்னா மற்ற மாநிலங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த கர்நாடகா ஆந்திரா அப்படின்னா அந்த கேபிட்டல் மட்டும்தான், அந்த சிட்டி மட்டும்தான் டெவலப் ஆகிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர். இப்போ நான் வந்து ஈரோடு நேட்டிவ், எங்களுடைய ஈரோட்டில் கூட டைட்டில் பார்க் கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஈரோட்டில் இருக்கக்கூடியவங்க அங்கேயே வந்து வேலைக்கு போகலாம். ஐடி ஃபீல்டு ஆகட்டும், இல்லை கார் தொழில்நுட்பங்களா, இல்லை ஐஃபோன் கம்பெனிஸா. ஸோ பறந்து விரிந்து தொழில் புரிந்துணர்வு கொண்டு வந்து தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அனைவரும், ஏன்னா எல்லாரும் படிச்சுட்டாங்க, இப்போ நிறைய படிச்சு டிகிரி வாங்கினவங்க இருக்காங்க, வேலை வாய்ப்புகள் குறைந்து இருக்கு. அந்த வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு தொழில் புரிந்துணர்வுகள் போட்டு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்காரு. வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்கும் வந்து முழுக்க எல்லா செலவுகளையும் செய்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கவும் வைக்கிறாரு. ஸோ பிள்ளைங்க எல்லாம் வந்து நல்லா படிச்சு நல்ல வேலையில அமர்வதற்கான அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது எங்க பிராண்ட் MK ஸ்டாலின். ஓகே, இப்ப நிச்சயமா தேர்தலுக்கான உங்களுடைய பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். புதியதா பொறுப்பேற்றிருக்கீங்க மாணவர் அணி செயலாளரா, அதற்காகவும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.